ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் நியூ சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி கார்த்திகை 1 ஆரம்பிச்சிருச்சு. கார்த்திகை 1 சிவன் வழிபாடை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு மாதமும் சிவனுக்கு வந்து 1000 சுற்று சுற்றுவாங்க. அந்த ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம 1000 சுற்று சிவனுக்கு சுற்றணும். அந்த 1000 சுற்று சுற்றணும் அப்படின்னா என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலையில் கிரிவலம் போனதுக்கு சமம் அது. அதாவது 30 நாளைக்குள்ளே, ஒரு நாளைக்கு 50 சுற்றா இருக்கலாம், 100 சுற்றா இருக்கலாம், நம்மளால் எவ்வளோ முடியுமோ. ஆனால் நம்ம கரெக்டாக அதை கணக்கு வச்சுட்டு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே 1001 சுற்று சுற்றணும். இங்கே நம்ம பக்கத்தில் இருக்க சிவ ஆலயத்தில் போய் நீங்கள் சுற்றலாம். சில இடத்துல பெரிய பிரகாரமாக இருக்கும். நம்ம உள் பிரகாரத்தில் வந்து சிவன் இருந்தாருன்னா அந்த சிவனை சுற்ற இடம் இருந்துச்சுன்னா சுற்றலாம். இல்லை பெரிய பிரகாரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பெரிய பிரகாரத்தை நம்ம சுற்றி தான் ஆகணும். இது நான் எங்கே பண்ணேன் அப்படின்னா, சென்னையில் கோவூரில் இருக்க சிவன் கோவில், அங்கே வந்து உள் பிரகாரமும் இருக்கும், வெளி பிரகாரமும் இருக்கும். சிவனை சுற்றுறதுக்கு இடம் இருக்கும். நாங்கள் அங்கே தான் சுற்றணும். ஆனால் நம்ம அதை சுற்றும் போது வந்து சிவன் நம்மளை நிறைய சோதிப்பார். நம்ம இதை முழுமையாக முடிக்கிறோமா என்ன அப்படின்றத கடவுளே வந்து சோதிச்சு பார்க்குறவர் தான். அந்த மாதிரி நான் சுற்றும் போது என்ன ஆச்சுன்னா, எனக்கு சுற்றிட்டு இருக்கும் போது காலில் லைட்டாக அடிபட்டு ரத்தம் வந்தது. அதோட தான் நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் நான் நின்னேன், என்ன இப்படி நடக்குதே, நம்மளால் நடக்க முடியுமா என்ன அப்படின்னு. அப்போ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, சிவன் வந்து உங்களை சோதிக்கிறாரு, நீங்கள் இதுக்கு மேலே பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது. அவங்க சொன்னது எனக்கு ஒரு ஏதோ உற்சாகம் வந்த மாதிரி இருந்துச்சு, ஏதோ சிவனே வந்து சொன்ன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதை வந்து அன்னைக்கு மட்டும் கம்மியாக சுற்றிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு காலில் மருந்து போட்டுட்டு அதை மனசில் வச்சுக்கிட்டே நான் வந்து அந்த 1000 சுற்றி நான் சுற்றி முடிச்சேன். உண்மையிலே நான் அதை சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நம்மளாம் சுற்றணும் அப்படின்றது கொஞ்சம் எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சுற்றும் போது கால் வலிக்கும். அப்புறம் போக போக அதுவே நம்ம அந்த சிவனை நினச்சி சுற்றும் போது கால் வலி தெரியவே தெரியாது. நீங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது சிவன் ஆலயம் இருந்துச்சு அப்படின்னா இதை சுற்றுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வேண்டிட்டு செய்யுங்க, கண்டிப்பாக சிவன் நடத்தி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு வழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, அங்கே சுற்றும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பயிர் ஏதாவது எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு சுண்டலாக இருக்காம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிர் எடுத்துகிட்டு வந்து, இப்போ இன்றைக்கி 100னா நம்ம 100 எடுத்துகிட்டு வந்து ஒரு தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ ஒரு சுற்றிட்டு வந்தோம்னா சுற்றிட்டு வந்து அந்த பாக்ஸில் போடுவாங்க. அப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த சுண்டல் ஏதோ ஒரு பயிர் அது செய்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முடிக்கிற நாள் வந்து அதை செஞ்சு சாமிக்கு வச்சு கும்பிடுவாங்க. அது முடிக்கிறப்ப என்னென்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கும் சிவன் முன்னாடி வந்து நம்ம பெயர் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். கண்டிப்பாக அப்படி செஞ்சு பாருங்கள், நம்ம நினைக்கிறத சிவன் நடத்தி கொடுப்பாரு. இது எனக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால் இந்த பதிவை நான் போடுறேன். ஓம் நம சிவாய. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.